இந்துஸ்தான் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க. எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏவோன் இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலையில் நாங்கள் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்போ என்னன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட்டை வர வைப்போம், இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட்டை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்கிறோம். த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமாக சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டாக வர முடியலை. ஸோ 23ஆம் தேதி அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸை பார்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்கள் சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப கமிட்டி அவங்கக்கிட்ட இருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கூட அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24 சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்ட்டோட அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை அனுப்பிச்சு வச்ச பிறகு 1ஆம் தேதி ஜூலை நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம், நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜில். ஃபங்க்ஷன் அமுதனையும் அஜீஷா அவருடைய தகப்பனார்கிட்டையும் அனுப்பி வச்சோம். நீங்க பிஆர்ஓக்கு கால் வருது. அங்கே வல்லமச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அவர் போகிறாரு. அவர் போகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காவல்துறையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போய் சிறிது நேரங்களில் எங்களுக்கு தகவல் என்ன சொல்கிறாருன்னா, அமுதன் இறந்துட்டார் மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரிந்த விஷயம். அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அதாவது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே வந்து ஹாஸ்டல் சமையல்கார் அடித்ததுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாரு. அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டும் வர்றாங்க. நாங்கள் ஹாஸ்டல் இருந்தால் அந்த தேர்வு ஆக்சுவலாக ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த தேர்வை நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு அவங்க படிப்பு உங்களை பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும்